வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த திரு சி.பி. கிருஷ்ணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராகவன் அவர்களும் மறுத்து வந்திருக்கிறார்கள். முதல் செய்தியாக பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா வருகின்ற 3ஆம் தேதி சந்திப்பார் அப்படின்னு நேற்றைக்கு தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. அதை ஒட்டி இன்னைக்கு பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. அந்த சந்திப்பு குறித்து விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக இங்கு ஜெயலலிதா இருந்திருக்கிறார். அப்போ 41 கடிதங்கள், 2 முறை சந்திப்பு. ஆனால் நரேந்திர மோடி பதவியேற்ற 10 நாட்களுக்குள் நேரில் சென்று சந்தித்து அறிக்கை வழங்குவது, பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த வெறும் பேச்சுவார்த்தை தான். மாநில அரசு மத்திய அரசிடம் தனது குறைகளைத்தான் சொல்லப்போகுது அப்படிங்கிற அளவில் மட்டும் எடுத்துக்க முடியுமா? அவங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு தமிழக முதலமைச்சராக தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை சந்தித்து பேசுவது என்பது ஒரு நல்ல அம்சமாக பார்க்கிறோம். இது இதோடு மட்டும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிஜேபியை பொறுத்தவரையில் ராஜ்யசபாவில் 42 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. என்டிஏக்கு ஒட்டுமொத்தமாக 62 தான் இருக்காங்க. ஆக மொத்தம் 240 பேர் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு 10 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கணிதம், சிம்பிள் கணக்கு. அப்போ வரும்போது எல்லா கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சிக்கு இருக்குது. அது பற்றியும் கண்டிப்பாக பேசப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர்ன்றது இருக்குது. 98 அவங்க கூட நின்று இருக்காங்க, 2004 என்டிஏ கூட நின்று இருக்காங்க. அப்போ மீண்டும் அது தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இது பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மத்திய மாநில அரசு உறவுகளை தாண்டி அரசியல் ரீதியான உறவுக்கும் இங்கே சாத்தியக்கூறு இருக்குன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, கடந்த தேர்தலில் எப்படி மக்கள் நம்பிக்கை வைத்து நரேந்திர மோடிக்கு வாக்களித்தார்களோ, இப்போ நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், குறிப்பாக பிஎம்ஓவில் ஆஃபீஸில் ஒரு மாநிலத்திலேருந்து இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸை உடனடியாக அது கவனம் செலுத்த வேண்டும், மாநில அரசாங்கங்களுடைய அந்த இதெல்லாம் உடனடியாக செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல் இப்பொழுது முதலமைச்சர்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்திருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் மீது. அதனால் இப்போ அதில் அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறபடி பல விஷயங்களை பற்றி பிரதமர்கிட்ட பேச போவதாக சொல்லியிருக்கிறது. பேசினால் தீர்வு கிடைக்கும், கடந்த காலங்கள் மாதிரி இருக்காது, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை தமிழக முதலமைச்சருக்கு வந்திருக்கிறது. அநேக முதலமைச்சர்களும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் இந்த சந்திப்பு நடக்கிறது. தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை வாங்கி கொண்டு வருவதற்காகவோ மத்திய அரசாங்கத்தை பேசுவதற்காக போகலாம். இதில் அரசியல், இதை தாண்டி அரசியல் இருக்குமா என்பதெல்லாம் சொல்ல முடியாது. பிரதமர் அலுவலகத்தில் மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, மாநிலந்தோறும் பிரதமர் அலுவலகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகளால் மட்டுமே பிரதமர் மீது மாநில முதலமைச்சர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு ராகவன் சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு நாள் முன்னாடி ஜூன் 2ஆம் தேதி திரு ஓமன் சாண்டி போய் கூட பார்க்க போறார் பிரதமரை. ஒரு மாநில முதல்வர்களும் அவங்களுடைய மாநில பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் எடுத்து செல்வது ஒரு மரபு. புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட பிஜேபி வந்திருக்கிறது. தங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்று அதுக்கான அந்த ஆய்வை நடத்துவது என்பது அவர்களுக்கு உட்பட்ட கடமை. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பல காலமாக தீர்க்கப்படாமல் தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். உச்சநீதிமன்ற உத்தரவுகள் கூட அல்லது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட பல மாநில அரசுகள் ஏற்காத சூழ்நிலை என்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இன்னைக்கு பிஜேபி ஆண்ட அல்ல என்டிஏ ஆண்ட அந்த 6 ஆண்டுகளில் கூட மத்திய மாநில பல பிரச்சனைகள் தீர்க்கப்படலைன்றது தெரியுது. இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு முக்கியமான பிரச்சனையே வருவாய் பிரச்சனை. அந்த பிரச்சனையை யாருமே அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான் அந்த வரக்கூடிய மொத்த வரி வருவாயில் மிக பெரும்பான்மையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல இஷ்யூஸ் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒரு நாளில் தீர்ந்துடும் அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஒரு முயற்சி என்பது மாநில அரசாங்கத்தை சார்பாக எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை. அந்த வகையில் அவர் செல்கிறார் தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சரின் கடமையை மோடி அவர்களின் சிறப்பம்சம்னு பாரதிய ஜனதா மாற்றி பேசுகிறாங்கன்னு பல இடங்களில் வாதம் வைக்குது. கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது ஒன்றும் ஒரு புது விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறான்னு சொல்லும்போது அதிலேயே நாம் வேறு இதெல்லாம் இன்ஃபர் பண்ணிக்கணும்னு தான் நான் கேட்குறேன். சாதாரணமாக இந்த செய்தி இதற்கு பின்னால் பார்க்க வேண்டிய செய்திகள் எதுவும் இன்னைக்கு லெவலில் அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நேரடியாகவே பார்க்கலாம். மறைந்த செய்தி, இந்த செய்திக்குள்ளே இருக்கிற மறைந்து இருக்கிற விஷயங்கள்னு நான் எதையும் பார்க்கல.
நம்ம இந்த அளவில் இருந்து பார்த்து நிறைய செய்வோம். இன்றைய நாளின் புதிய செய்தியில் பார்த்துட்டு வேறு பல செய்திகள் பற்றி பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்தியில் வழங்க திவ்யா காத்திருக்கிறார். திவ்யா, நீ உங்களிடம். வணக்கம் செம்மல். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் அருகே கோவில் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் பலத்த காற்றுடன் உருவான புழுதி புயலுக்கு 9 பேர் பலியாகினர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். விமானம் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் குடியிருக்க வீடு கிடைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக நகர்ப்புற அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மக்களவையில் பிரதான எதிர்க்கட்சி யார் என்பது குறித்து ஜூன் 4ஆம் தேதிக்குள் முடிவு செய்யப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். மக்கள் அரசாக செயல்படாவிட்டால் நாடாளுமன்றத்தில் தட்டி கேட்க தயங்க மாட்டோம் என்று நரேந்திர மோடி தலைமையிலான அரசை மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எச்சரித்துள்ளது. பொது சிவில் சட்டம், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது அரசியல் சட்டப்பிரிவு ஆகியவை குறித்து விவாதிப்பதில் தவறில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வி தொடர்பான ஆவணங்களை வெளியிட்ட 5 அதிகாரிகளை டெல்லி பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்துள்ளது. விமான நிலைய பரிசோதனைகளிலிருந்து விலக்கு அளிக்க தேவையில்லை என வலியுறுத்தி பிரியங்கா காந்தி சிறப்பு பாதுகாப்பு படையினருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 23ஆம் தேதி தொடங்குகிறது. தரவரிசை பட்டியல் ஜூன் 16ஆம் தேதி வெளியாகும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இந்த நேரத்தில் புதிய செய்திகளை பார்த்தும் தொடர்ந்து புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.